10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.4 4வது கணக்கு பார்க்கிறோம். விட்டம் 14 சென்டிமீட்டர் உயரம் 8 சென்டிமீட்டர் உடைய ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பு ஓர் உள்ளீடற்ற கோளமாக உருமாற்றப்படுகிறது. கோளத்தின் வெளிவிட்டம் 10 சென்டிமீட்டர் எனில் உள்விட்டத்தை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. முதலில் கொடுக்கப்பட்ட வடிவமானது ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பு உள்ளீடற்ற உருளையாக மாற்றப்படுகிறதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நேர்வட்ட கூம்பின் மதிப்பு எழுதிக்கலாம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு நேர்வட்ட கூம்பு வடிவின் விட்டம் 14 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. விட்டம் 14 சென்டிமீட்டர் எனும் பொழுது ஆரம், இந்த ஆரத்தை R1 எடுத்துக்கலாம். 14/2 எனும் பொழுது மதிப்பு 7 சென்டிமீட்டர். இதன் உயரம் H. கோளமா மாற்றப்படுது. அப்போ கோளத்துக்கு உயரம் இல்லைங்கிறப்ப இதனுடைய உயரத்தை ஹெச்ன்னே எடுத்துக்கலாம். ஹெச்சின் மதிப்பானது 8 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. மாற்றப்படக்கூடிய வடிவமானது உள்ளீடற்ற கோளம். உள்ளீடற்ற கோளத்தின் வெளிப்புற வட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. வெளிப்புற விட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல இருந்து வெளிப்புற ஆரம் என்னன்னு கணக்கிடலாம். வெளிப்புற விட்டம் 10 சென்டிமீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். 10ல் பாதி 10/2 எனும் பொழுது 5 சென்டிமீட்டர். கணக்கிட வேண்டியது உட்புற விட்டம் என்னன்னு கணக்கிடணும். உட்புற விட்டத்தின் மதிப்பு கணக்கிடுறோம். முதலில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வடிவ நேர்வட்ட கூம்பு உள்ளீடற்ற கோளமா மாற்றப்படுதுங்கிறப்ப இரண்டின் கன அளவுகளும் சமம். அப்ப உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு ஈக்குவல் டு திண்ம நேர்வட்ட கூம்பின் கன அளவிற்கு சமம். திண்ம நேர்வட்ட கூம்பின் கன அளவிற்கு சமம். உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு 4/3 பை R³ மைனஸ் R³ கேபிட்டல் R³ மைனஸ் ஸ்மால் R³. நேர்வட்ட கூம்பின் கன அளவானது 1/3 பை R² H. கூம்பின் கன ஆரத்தை R1 எடுத்துருக்குறோம். அப்போ R1 அங்கே கொடுத்துடலாம். இடது பக்கமும் வலது பக்கமும் 3 பைங்கிறது கேன்சல் ஆகிடும். அப்போ 4 பெருக்கல் R³ மைனஸ் R³ ஈக்குவல் டு R1² இன்டூ ஹெச்ன்னு இருக்கும். மதிப்புகளை பிரதியிடுவோம். 4 பெருக்கல் கேபிட்டல் R என்பது 5 5³ மைனஸ் R³ ஈக்குவல் டு ஸ்மால் R1 மதிப்பானது 7. அப்போ 7² 7 பெருக்கல் 7 இன்டூ ஹெச் 8ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. 4 பெருக்கல் 5³ 5 பெருக்கல் 5 25 25 பெருக்கல் 5 125 மைனஸ் R³ ஈக்குவல் டு 7 பெருக்கல் 7 பெருக்கல் 8. 1 4 4 2 4 8 இது 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ 125 மைனஸ் R³ ஈக்குவல் டு 7 49 49 2 98 மைனஸ் R³ ஈக்குவல் டு பிளஸ் 125 வலது பக்கம் போறப்ப என்னவாகும் மைனஸ் 125. ஸோ மைனஸ் R³ ஈக்குவல் டு 2ஐயும் கழிக்க போக மைனஸ் 27ன்னு வருது. இடது பக்கமும் வலது பக்கமும் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா R³ ஈக்குவல் டு 27ன்னு வருது. இருபுறமும் வர்க்கமூலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது இருபுறமும் கியூப் ரூட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரின் மதிப்பானது, அதாவது 27 3/3ன்னு எழுதிக்கலாம். R ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். கணக்கிட வேண்டியது ஆரம் கிடையாது, உட்புற விட்டம் தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ விட்டம் அப்படிங்கிறது எதற்கு சமம்? 2 பெருக்கல் R. 2R ஈக்குவல் டு 2 பெருக்கல் 3 ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். கணக்கிட்டது என்ன? கோளத்தின் உள்விட்டம் 6 சென்டிமீட்டர் ஆகும். தேங்க்யூ.